வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ambrane பிராண்ட்லேருந்து ஒரு 20,000 mAh பவர் பேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் லாஸ்ட்டாக வந்து பிக் பில்லியன் சேலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்ததுனால பை பண்ணியிருந்தேன். இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா Stylo N20ன்ற மாடல் நேமு. பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயுமே பவர் பேங்க்கோட இமேஜே போட்டிருக்காங்க. சேம் இதே மாடலில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. பட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் பாக்ஸோட சைடில் ப்ராடக்டோட ஹைலைட்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பேக் சைடே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸையுமே போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நமக்கு 180 days வாரண்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 6 month வாரண்டின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதோட சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட்டுமே இருக்குது. இந்த டைப் சி போர்ட் வழியாக நம்ம பவர் பேங்க்கையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் பேங்க்லேருந்து நம்ம மொபைல்ஸையுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த பவர் பேங்க்கை வந்து ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் வழியாக எவ்வளோ டைம் எடுக்கும்னா 5.25 மணி நேரம் இந்த பவர் பேங்க்கை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் எடுக்கும்னு போட்டிருக்காங்க. அதுவுமே 20 watt பிடி சார்ஜரை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா தான் இந்த டைமு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பேங்க் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 6 hours மாதிரி கண்டிப்பாக எப்படியும் எடுத்துக்கும். நான் செக் பண்ண வரைக்குமே எனக்குமே 6 hours மாதிரி தான் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்குமே டைம் எடுத்துச்சு. அண்ட் நீங்கள் 100 watt ஃபாஸ்ட் சார்ஜரை யூஸ் பண்ணி இந்த பவர் பேங்க்குக்கு சார்ஜ் போட்டாலுமே அந்த பவர் பேங்க் வெறும் 20 watts மட்டும்தான் இன்புட்டாக எடுத்துக்கும். அதை எடுத்து தான் நமக்கு 6 hours வரைக்கும் டைம் எடுத்து பவர் பேங்க்கை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டைப் சி போர்ட்லேருந்தே அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்னா 22 watts வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் யூஎஸ்பி ஏ போர்ட் வழியாக பார்த்தீங்கன்னா 22.5 watts வரைக்கும் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது நம்ம சாம்சங் ஃபோன்ஸ் அண்ட் பிக்சல்ஸ் நத்திங் அந்த மாதிரி ஃபோனில் ஸ்டாண்டர்ட் பார்த்துருப்பீங்க. அது 22.5 watts அதாவது பிபிஎஸ் சப்போர்ட் இருக்கும். இந்த மாடலுக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்டாண்டர்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஆகும். சேம் டைம் நமக்கு இது VOOC சார்ஜிங்குமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட ஓப்போ பிராண்டில் உள்ள ஓப்போ மொபைல்ஸ் அண்ட் OnePlus மொபைல்ஸ், ரியல்மி மொபைல்ஸ், இந்த 3 மொபைல்ஸுக்குமே VOOC சார்ஜிங் அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணியுமே நம்ம ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் இதோட வெயிட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 470 grams போட்டிருக்காங்க. அரௌண்ட் கிட்டத்தட்ட 1/2 kilo கிட்ட இருக்குது. அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்னு போட்டிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி ப்ரைஸுமே 2799 போட்டிருக்காங்க. பட் இது நான் நல்ல ஒரு 50% ஆஃபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நோட்டுன்னு போட்டு என்ன போட்டிருக்கோன்னா, இதை ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறமா 100% ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் மொபைல்ஸுக்கு சார்ஜ் போடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பவர் பேங்க்கை ஃபுல் சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் யூசர் மேனுவலை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு QR கோடுமே கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம யூசர் மேனுவலை படிச்சிக்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளேயுமே இன்னொரு பேக்கேஜ் ஒன்று வச்சுருக்காங்க. தென் ப்ராடக்டை யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு நம்மளோட ரிவ்யூவை அவங்களோட அஃபிஷியல் ஆன்லைன் பார்ட்னர் வெப்சைட்டில் ஷேர் பண்ண சொல்லி ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்குது. அது கீழே ப்ராடக்டோட வாரண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான QRமே கொடுத்துருக்காங்க. தென் பேக் சைடில் ப்ராடக்ட்டில் நமக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலுமே அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் பேங்க்கோட பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுவோம். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேயுமே இன்னொரு கவர் ஒன்று இருக்குது. மேபி ப்ராடக்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக நிறையா பாக்ஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பேங்க்குமே நல்ல ஒரு டிசைனில் தான் இருக்குது. பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் அண்ட் 20,000 mAh அப்படின்றதையுமே நல்ல என்கிரேவிங்கில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளான மெட்டீரியலாகவுமே இருக்குது. ரொம்ப மட்டமான சீப்பான குவாலிட்டியில் இல்லை. சைடில் ஒரு லைட்னிங் டிசைனில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம பவர் பேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் பேக் சைட்லேயுமே Ambrane பிராண்டோட நேமையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் பேங்க்லேயுமே சீரியல் நம்பரையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பவர் பேங்க்கோட டாப்பில் தான் நமக்கு யூஎஸ்பி போர்ட் அண்ட் டைப் சி போர்ட்டு ப்ளஸ் சார்ஜிங் இண்டிகேஷனுக்கான LED லைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. 4 LED லைட்ஸ் இருக்குது. யூஎஸ்பி போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி அவுட்புட் மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் டைப் சி போர்ட்டில் நம்ம இன்புட்டும் பண்ணிக்கலாம், சேம் டைம் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். அந்த லைட்னிங் பட்டனை கிளிக் பண்ணதுமே அதுதான் பவர் பட்டன். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு பேட்டரி லெவல் இண்டிகேஷன் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி லைட் எரியுது. ஒரு LEDஸையுமே 25% டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே சின்ன ஒரு லேண்ட்யார்டு ஒன்று தொங்குது. அதிலிருந்து நம்ம டைப் சி கேபிளை தனியாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஆப்ஷன் தான். நம்ம தனியாக கேபிளை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் கேபிள் ரொம்பவே ஷார்ட் சைஸில் தான் இருக்குது. பவர் பேங்க்குக்கு ஓகே தான், நல்ல ஒரு தின்னான கேபிள் தான். அண்ட்
டைப் சி டு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே டைப் சி தான் இருக்குது. ஓகே, ஒன்ஸ் நான் பவர் பேங்கை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த டைப் சி கேபிள் வழியாகவே நான் சார்ஜ் போட்டு பார்க்கும்போது, அதாவது டைப் சி போர்ட்லேருந்து என்னோடய சாம்சங் S23 FE சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்னே காட்டுது. பட் என்னோடய ஒரிஜினல் சார்ஜரில் போட்டோன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காமிக்கும். அது 25 வாட்ஸு. பட் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போடும்போது 20 வாட்ஸ் PD அவுட்புட் ரேஞ்சில் சார்ஜ் ஆகுது. அந்த பவர் இண்டிகேஷனுக்காக இருக்கிற 4 LEDஸில் லாஸ்ட் LED மட்டும் PD ஸ்டாண்டர்டில் சார்ஜிங் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் நமக்கு சேஞ்ச் ஆகிரும். இது நீங்கள் பவர் பேங்க்குக்கு சார்ஜ் போட்டாலும் சரி, பவர் பேங்க்லேருந்து மொபைல்ஸை சார்ஜ் போட்டாலும் சரி, PD ஸ்டாண்டர்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைட் நமக்கு எரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஒரு CMF ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனையுமே சார்ஜ் பண்ணும்போதுமே எனக்கு PD சப்போர்ட்டட், அதாவது 20 வாட்ஸில் சார்ஜ் ஏறுது, சார்ஜிங் ரேப்பிட்லின்னு வந்துடுது. அண்ட் என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஆப்ஷன் பவர் பேங்க்கில் என்னதுன்னா லோ பவர் மோடுன்னு இருக்கும். நான் இதை OnePlus பவர் பேங்க் அண்ட் ரெட்மி பவர் பேங்க், ரியல்மி அந்த மாதிரி பிராண்ட்ஸில் பார்த்துருக்கேன். பவர் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லோ பவர் மோடுன்னு அதுக்கு ஸ்விட்ச் ஆகும். அதுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ், அதாவது வாட்சஸ்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, ஏர்பட்ஸு, நெக் பேண்ட்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் அண்ட் அக்சசரிஸை சார்ஜ் போடுறதுக்கு லோ பவர் மோடில் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இதனால் நம்ம ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. பட் இப்போ வர இந்த போல்ட்டு, ஆம்ப்ரேன் இந்த மாதிரி பிராண்டில் உள்ள பவர் பேங்க்ஸில் நான் அந்த ஆப்ஷன் இப்போ பார்க்குறதில்ல. மேபி அவங்க பில்டின்னாவே இன்டெலிஜென்ட் சர்க்யூட் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன்றாங்களா இல்லை என்ன ரீசன்ற மாதிரி தெரியல. பட் இதை நான் யூஸ் பண்ணி என்னோடய ஏர்பட்ஸு, ஹெட்ஃபோன்ஸுக்கு சார்ஜ் போடும் போதுமே லோ பவர் மோடில் தான் சார்ஜ் ஆகுது. அதோட அவுட்புட் கம்மியாக தான் எடுக்குது. அண்ட் அந்த கேபிளை திரும்ப நம்ம இதிலேயே அட்டாச் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு, ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போவுமே கேபிள் இதிலேயே வச்சுட்டோம்னா நம்ம பவர் பேங்க் தனியாக, கேபிள் தனியாக எடுத்துகிட்டு எங்கே வச்சுன்றதையே கேபிளை லாஸ்ட் டைமில் மறந்துடுவோம். ஸோ இதிலேயே அட்டாச் பண்ணி இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சைஸ் கம்பேரிஷனுக்கு என்னோடய மொபைல் கிட்ட வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதாவது என்னோடய S23 FE ரொம்பவே திக்காக தான் இருக்குது அண்ட் பல்க் அண்ட் ஹெவியாகவே இருக்குது. 500 கிராம்ஸ் கிட்ட வருதுன்றப்பவே ஹெவியான பவர் பேங்க் தான். பட் இதே 20,000 mAhல ஸ்லிம்மான பவர் பேங்க்குமே இருக்குது. பட் அது ஓவர் ஸ்லிம்மாகவும் இருக்காது. அதோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் மற்ற பிராண்ட்ஸில் லென்த்து கம்மியாக இருக்கிற மாடலுமே இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த பவர் பேங்க்கோட ரிவ்யூ. இதை நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099க்கு பண்ணியிருந்தேன். அதாவது வெறும் 1100 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிக் பில்லியன் டேஸில் இயர்லி ஆக்சஸ் டீலில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் பிக் பில்லியன் டேஸ் அந்த டைமில் வெறும் 900 ப்ரைஸுக்கே அவைலபிளில் இருந்துச்சு. பட் இந்த பிளாக் கலர் மட்டும்தான் 900 ப்ரைஸுக்கு வருது. நீங்கள் சம்டைம்ஸ் ஆஃபர் டைம்ஸில் செக் பண்ணி பாருங்கள். 900 ஆர் 1100 அந்த ப்ரைஸுக்கு கிடைக்கவே வாய்ப்பு இருக்குது. அந்த ரேட்டுக்கு ரொம்பவே ஒரு நல்ல பவர் பேங்க் தான். கேபிளோடு நமக்கு சேர்ந்துமே வந்துடுது. அந்த கேபிளுமே டிட்டாச்சபிள் கேபிளாகவுமே இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவர் பேங்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அவ்வளோதான். 20,000 mAh மேக்ஸிமம் ஹெவியாக தான் இருக்கும். பட் இதோட லென்த்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் ஒரு சின்ன இஷ்யூ. மற்றபடி ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே ப்ராமிசபிளாக நல்லாவே இருக்குது. சேம் இதே டிசைனுமே 10,000 mAhலையும் அவைலபிள் இருக்குது. அதோட ப்ரைஸுமே நமக்கு 800, 900 அந்த ப்ரைஸில் இருக்கும். பட் ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆஃபர் டைமில் செக் பண்ணிங்கன்னா 20,000 mAh 900, 1100க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அதை வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். 10,000 mAh பவர் பேங்க் நல்ல ஸ்லிம்மாக அண்ட் ஸ்டடியாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதில் நிறைய கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.